ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, அரிசி உப்புமா பண்ண போகிறோம். அரிசி உப்புமா வந்து பார்த்திங்கன்னா, தோசை மாவுலாம் இல்லாத நேரத்தில் டக்குனு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா, இந்த மாதிரி அரிசி உப்புமா பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் உப்புமா மாதிரி இல்லாமல் அதை விட கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதாவது இந்த கப்புக்கு 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கப்பு பட்டாணி பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் பட்டாணி பருப்பு கிடைக்கல அப்படின்னா துவரம் பருப்பு எடுத்துக்கலாம், இல்லை கடலைப்பருப்பு விருப்பம் உள்ளவங்க கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 2 கப் அரிசி, 1/2 கப் பருப்பு, ஒரு 3 காஞ்ச மிளகாய், ஒரு 10 மிளகு இவ்வளவும் எடுத்து மிக்சியில் பொடி பண்ணி ரவை மாதிரி திரித்து கொண்டு வந்துடலாம். கொண்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்புமா எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் இதை மிக்சியில் திரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். காஞ்ச மிளகாய், மிளகு, அரிசி. நான் இப்போ எடுத்துருக்கிறது சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசினாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு நான் மிளகா வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். மிளகா வத்தல் பார்த்திங்கன்னா நான் காமிச்ச அந்த டம்ளருக்கு 1 டம்ளருக்கு 3 மிளகா வத்தல் கணக்கு பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம ஆல்ரெடி அதில் மிளகும் வத்தலும் போட்டு திரிச்சிருக்கோம். அதனால் நம்ம 3 மிளகா வத்தல் கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 டம்ளர் அரிசிக்கு 6 மிளகா வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு. இது டக்குன்னு செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ உப்புமாவுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டாச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, குத்துப்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம். இது வெடிக்கட்டும். இது வெடித்ததும் காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ கடுகு வெடிச்சிச்சு. இப்போ மிளகா வத்தல் போடலாம். கருவேப்பிலையும் போட்டுடலாம். இப்போ கருவேப்பிலை புரிஞ்சதும் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ 1க்கு 3 அளவு தண்ணி வச்சுக்கோங்க. இந்த உப்புமா நீங்கள் உதிரியாக பண்ணிங்கன்னா தொண்டையில் விற்கிற மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணலான்னா, நம்ம 1க்கு 3 வச்சிங்கன்னா உப்புமா நல்லா கொஞ்சம் கிளுகிளுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஈஸியாக சாஃப்டாக இருக்கும். அதனால் தண்ணி 1க்கு 3 அளவு வச்சுக்கோங்க. இப்போ 1க்கு 3 அளவு நான் தண்ணி வச்சுருக்கேன். இதில் உப்பு போட்டுட்டு பெருங்காயத்தூள் போட்டுடலாம். இப்போ உப்பு போட்டுடலாம். நம்ம உப்பு போட்டுட்டு பெருங்காயம் போட்டுடலாம். பெருங்காயத்தூளாக வச்சுருந்தேன் நான். இப்போ பெருங்காயம் தான் இதுக்கு வாசனையே. அதனால் உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு பிடிக்கும்னா கூட கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். வாசனை பிடிக்காதவங்க, ரொம்ப விரும்பாதவங்க கம்மியாக போட்டுக்கோங்க. ஆனால் இந்த உப்புமாவுக்கு பெருங்காயம் தான் வாசனையே. இது நல்லா தண்ணி கொதிக்கட்டும். கொதித்ததும் நம்ம அந்த திரிச்சு வச்ச அந்த அரிசி போட்டு கிண்டிடலாம். ஒரு செகண்டில் ரெடி ஆயிரும். 5 நிமிஷம் கூட ஆகாது, உங்களுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நமக்கு தண்ணி கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் அதில் பெருங்காயம்லாம் போட்டு தண்ணி வாசமாக கமக்கமன்னு கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம இந்த ரவையை போட்டலாம். ரவை போடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோத்தையும் ஒரே இதாக மொத்தமாக கொட்டாமல் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தூவி கலரணும், இல்லைன்னா கட்டி தட்டிடும். இப்போ எப்படி கலரலாங்கிறத பார்க்கலாம். இல்லைன்னா கட்டி ஆயிரும், உங்களுக்கு அரிசி கட்டி ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தூவி கிளறுங்க. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம மொத்தமாக ரவை போட்டாச்சு. போட்டதும் நம்ம இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். உடனே நம்ம மற்ற உப்புமா மாதிரி உடனே சடனாக இறக்கிடக்கூடாது. கொஞ்சம் இப்படி கிண்டி விட்டுட்டு ஒரு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடணும். சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுருங்க. உடனே வெந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம சிம்மில் வச்சிடணும். வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் அதை இறக்கணும். அப்போ தான் அந்த மாவு பதம் இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த பட்டாணி பருப்பு நீங்கள் போடும்போது செம டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிடும்போது. இதை ஒரு கடுங்காப்பி போட்டு அதோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா, காஃபி, கருப்பு காஃபி பிளாக் காஃபி சொல்வீங்கள்ல, அது மாதிரி ஒரு காஃபி போட்டுட்டு அது கூட வச்சு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வேகட்டும். நான் இப்போ இதில் சுற்றி கொஞ்சம் ஆயில் ஊற்றிடுறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இந்த உப்புமாவுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் போதும், 2 ஸ்பூன் ஊற்றி கிளறி விட்டுறலாம். திரும்ப தேவைன்னா கூட திரும்ப கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம்.
இது எண்ணெய் இருக்கும்போது தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் இல்லாமல் கிண்டுனீங்கன்னா இந்த உப்புமா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்காது. அதனால் எண்ணெயை கொஞ்சம் அளவு பார்க்காம ஊற்றிக்கோங்க. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சிடலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், உப்புமா ரெடி ஆகிட்டுருக்கு. பக்கத்தில் நான் வந்து காஃபிக்கு தண்ணி வச்சுருக்கேன். இது நீங்கள் ஃபில்டர் காப்பிக்கு போடுற அந்த காப்பி தூள் இருந்து போட்டிங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும். என்கிட்ட இப்போதைக்கு அது இல்லை, அதனால் நான் ப்ரூ போட்டிருக்கேன், நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். அது இப்போ காஃபி தண்ணி கொதிச்சதும் அதுவும் ரெடி ஆயிரும், உப்புமாவும் ரெடி ஆயிரும். சாப்பிட தயாராக இருக்கோம் நாங்கள். உப்புமா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சுற்றி கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன், கொஞ்சம் தீயை கம்மி பண்ணி வச்சு சிம்மில் வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் உப்புமா ரெடி ஆயிரும். எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஹாய், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதோட சேர்த்து பிளாக் காஃபியும் ரெடி ஆகிருக்கு. இப்போ நாங்கள் சாப்பிட தயாராக இருக்கோம். கம வாசனையாக இருக்குது அரிசி உப்புமா. நீங்களும் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 3 தண்ணி தேவையில்லை, இந்த இதில் பதத்தில் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும். சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.